பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன இயக்குனர் சங்கர் இன்னைக்கு பல கிண்டல்களுக்கும் கேலிகளுக்கும் மீம்ஸ்களுக்கும் ஒரு என்டர்டைனராக மாறின காரணம் என்ன? பிரம்மாண்டம், தமிழகத்தின் பிரம்மாண்டத்தை தாண்டி இந்தியாவின் பிரம்மாண்ட இயக்குனர் என்று ஒரு காலத்தில் பிரம்மாண்ட இயக்குனர் என்று பெயர் பெற்ற சங்கர் இன்னைக்கு பட்டுக்குழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சங்கர் ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னாலே எப்படி ரஜினி படங்களுக்கு கூட இன்னொரு படம் மோதாக்கு பயப்படுமோ, அதே மாதிரி ஒரு இயக்குனரோட படத்துக்கு மற்ற படங்கள் பயந்த காலங்கள் உண்டு. இயக்குனர் சங்கரோட ஒரு படம் வருதுன்னு சொன்னாச்சுனாக்கி மற்ற படங்கள் எல்லாம் அப்படி வழி விட்டுருவாங்க. அப்படி ரஜினிகாந்த்ங்கிற ஒரு புயல் வரும்போது இடையில நம்ம சிக்கின செதறி சின்னாபின்னமாயிரும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இயக்குனர் சங்கரோட படம் வந்தாலும் நம்ம சிக்கினா செதஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓரமாக போன படங்கள் பல உண்டு. பல ஹீரோக்கள் கூட படம் நம்ம இப்போ இறக்க வேண்டாம், தள்ளி போவோம்னு சொல்லிட்டு படங்களை தள்ளி வச்ச காலம் ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு சங்கரோட படம் வந்தாச்சுன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி படங்கள் கூட சங்கர் படத்தை கூட போட்டி போடுற நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. ஒரு காலத்தில் சங்கர் படம்னா எல்லாரும் தலை தெரிச்சு ஓடுனவங்க இன்னைக்கு சங்கர் தானே வரட்டும் பார்த்துக்கலாம், சங்கர் படம் தானே, சங்கர் படத்துக்கு என்ன முதல்ல ஒரு அதிகமாக தேட்டர் கிடைக்கும் போது ரெண்டாவது நாள் தேட்டர் கம்மியாக இருப்போகுது, அவ்வளோதான் சங்கர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போ இந்தியன் 2 அவருக்கு ரிலீஸ் ஆகி அது ஒரு மீம் டெம்ப்ளேட் ஆச்சோ அதோட சங்கரோட பேச்செல்லாம் அப்படியே குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஒருக்கா சறுக்கலாம் ரெண்டாவதும் சறுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேம் சேஞ்சர்னு ஒரு படம், தெலுங்கு படம், அது தெலுங்குல கூட பெருசாக பேசப்படலை. ஒரு சங்கர் ஒரு பிரம்மாண்ட இயக்குனரோட படம் இவ்வளவு அடி வாங்கினது இந்த கேம் சேஞ்சரும் இந்தியன் 2 தான். கேம் சேஞ்சர் நம்ம தமிழகத்தில் வணங்கான் பக்கத்தில் கூட நிற்க முடியலை. இப்படிப்பட்ட சங்கர் அவருடைய படங்கள் இவ்வளவு வீழ்ச்சி அடைக்கு காரணம் என்ன? பல காரணங்கள் இருக்கு. அதில் நம்ம இன்னைக்கு பேச போகிறது ரஜினிக்கும் சங்கருக்கும் என்ன, ஏன் ரஜினியின் சாபம்தான் சங்கருடைய திரைப்பயணத்தை அடியோடு முடக்கியதா? 2.0 படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகுது. 2.0 திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியை தான் முதல்ல ஷூட் பண்ணுறாரு சங்கர். அப்போது ரஜினி போட்டிருக்க உடையோட வெயிட் கிட்டத்தட்ட 15 முதல் 18 கிலோ வெயிட் உள்ள உடையை போட்டு ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த நிலைமையில உடல்நிலை வேற சரியில்லாமல் இருக்கு. அந்த கட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களே ஒரு கட்டத்தில் ஐயோ எனக்கு இந்த படமே வேண்டாம், இவ்வளோ நாள் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணீங்களோ அந்த காசை வேற நான் வேணும்னா கூட நான் கொடுத்துட்டு இந்த படத்துலேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொன்ன தகவல்கள் வேற நிறைய இருக்கு. இதெல்லாம் பொய்யான தகவல்கள் இல்லை, உண்மையான தகவல்கள். சங்கருக்கும் ரஜினிக்கும் என்ன பிரச்சனை? 2.0 திரைப்படத்தில் ரஜினி அந்த 18 கிலோ உடையை போட்டு நடித்து கொண்டிருக்கும் போது அங்கே உள்ள மற்ற உதவி இயக்குனர்கள் எல்லாம் சேர்ந்து ரஜினிகாந்தால இந்த உடையை போட்டு நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு உடையை தயாரித்து கொடுத்ததாகவும், அந்த உடையை ரஜினி போட்டு நடிக்கும்போது ரஜினிக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக அவர் ஃபீல் பண்ணாதாகவும், இதை கேள்விப்பட்ட சங்கர் இல்லை முடியாது, நான் செய்து கொடுத்த உடையைத்தான் போட்டு ரஜினிகாந்த் நடிக்க வேண்டும், நான் ரெடி பண்ண அந்த ஆடையைத்தான் ரஜினிகாந்த் அணிய வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக இருந்ததாகவும் ஒரு உண்மை தகவல்கள் அரசல் புரசலாக போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த 2.0 திரைப்படத்தில் ஒரு உதவி இயக்குனர் சங்கர் அவர்களுடைய ஒரு உறவினர் பையனா,
அந்த பையன் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு பொருட்டாகவே ஒரு மனிதராக கூட மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அக்ஷயகுமார் அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்பட்டதோ அதில் 1/10 கூட ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லையா? இந்த தகவல்கள் எல்லாம் இணையத்துல வீடியோக்களாக நிறைய இருக்கிறது. நம்ம ஒன்றும் வாயில வந்ததை அடிச்சு விடலை. நம்மளும் இயக்குனர் சங்கருக்கு என்ன ப்ராப்ளம், ரஜினிகாந்துக்கும் இயக்குனர் சங்கருக்கு என்ன மோதலுங்கிறத அலசி ஆராய்ஞ்சுதான் இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்றோம். அப்போ உறவினர் இயக்குனர் சங்கரோட உறவினர் உதவி இயக்குனர் ரஜினிகாந்தை ஒரு அடிமட்ட நடிகனாக கூட ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான தகவலா இருக்கு. எந்த ஒரு திரைப்படத்தில் கமிட் ஆனாலும் அந்த படம் முடிகிறது வரைக்கும் சின்ன குழந்தை போல ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் வர்றது மாதிரி ஒரு அறிமுக நடிகர் மாதிரி படம் தொடங்குறதுலேருந்து முடிகிறது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சுட்டு வர ரஜினிகாந்த் அவர்கள் 2.0 திரைப்படத்தை மட்டும் முடிச்சிட்டு எப்படா இதுலேருந்து விடுபட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள தோணுனதை அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் பகிர்ந்த தகவல்களும் இணையத்தில் உள்ளன. ஒரு கட்டத்தில் 2.0 திரைப்படம் படப்பிடிப்பில் நிறைவு பெறுது. கடைசி நாள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சங்கருடைய ஒரு உதவி இயக்குனரை கூப்பிட்டு அந்த உதவி இயக்குனரும் ரஜினிகாந்த் அவர்களும் கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அந்த 2.0 திரைப்படத்தோட கிட்டத்தட்ட ஷெட்யூல் முழுக்க ரஜினிகாந்த் அவர்களோட பயணித்த அந்த உதவி இயக்குனர்கிட்ட கூப்பிட்டு இனிமேல் வாழ்க்கையில் சங்கர் கூட நான் படமே பண்ண மாட்டேன், சங்கர்கிட்ட இதை தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கடைசி நாள் படப்பிடிப்பை நிறைவு செய்துட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு கிளம்பினார். இந்த தகவல்கள் எல்லாம் இணையத்தில் இருக்கு. இணையத்தில் அந்த 2.0 படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்த டைமில் வந்த காணொலிகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். இது இருக்கு, இல்லாததை ஒன்றும் நம்ம சொல்லலை. ஸோ ஒரு எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்த்னா ஒரு படத்துக்கு தன்னுடைய முழு அர்ப்பணிப்பை கொடுத்து நடிக்கிற ஒரு ரஜினிகாந்த் ஒரு படப்பிடிப்பை ஆளை விட்டா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நினைச்சிருக்காருன்னா எந்த அளவு ரஜினிகாந்த் அவர்களை 2.0 திரைப்படத்தில் சங்கர் அவர்கள் கஷ்டப்படுத்தி இருப்பார்னு பாருங்க. ஒருவேளை இந்த ரஜினிகாந்த் அவர்களோட அந்த மனக்கசப்பு தான் சங்கரோட வீழ்ச்சிக்கு காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கூட ஒரு வகையில காரணமா இருக்கலாம். ஏன்னா யாருக்குமே எந்த தீங்குமே நினைக்காத தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு டைரக்டர் கூட இனி படமே நடிக்க மாட்டேன்னு சொன்னா ஒருவேளை எந்த அளவு அவங்க ரஜினிகாந்த் அவர்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அந்த கஷ்டத்தின் வெளிப்பாடு கூட இருக்கலாம். அதுதான் நான் ஹெட்டிங்ல வச்சது, ரஜினியின் சாபம் தான் சங்கர் வீழ்ச்சிக்கு காரணமா. இன்னொரு காரணம் சங்கரோட வீழ்ச்சிக்கு பிடிவாதம். தான் நினைச்சதை செய்யணும், அது படத்துல வருதோ வரலையோ, ப்ரொடியூசர் காலி ஆகிறாரோ காலி ஆகாம போறாரு, அவர் நல்லா இருந்தாலும் நாசமா போனாலும் நமக்கு பரவாயில்ல. ஆனா தான் நினைச்ச ஒரு சீன் அது எத்தனை கோடிகள், ஒரு 50 கோடி ஆனாலும் சரி 100 கோடி ஆனாலும் சரி, அந்த ஒரு சீனுக்காக ஒற்றை சீனுக்காக படத்துல ஒரு 10 வினாடிகள் கூட வராது, அந்த சீனுக்காக நான் 10 கோடி 100 கோடி செலவு பண்ணுங்கிற ஒரு பிடிவாதம், அந்த பிடிவாதம் கூட சங்கரோட வாழ்க்கையை காலி பண்றதுக்கு மற்றொரு பெரிய காரணமாக கருதப்படுது. கேம் சேஞ்சர் படத்துல 20 கோடி செலவு பண்ணி எடுத்த ஒரு பாடல் காட்சி அந்த படத்திலே வரலையா. 20 கோடி, 1 ரூபாய் 2 ரூபாயில 20 கோடி ரூபாய் செலவு செய்து எடுத்த ஒரு பாடல் காட்சி படத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் கூறுகின்றன. அந்த ப்ரொடியூசர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி லைக்காவை சொல்லி முடிச்சு விட்டாரு. இப்போ தில்ராஜ் கேம் சேஞ்சர் படத்தோட தயாரிப்பாளர் தில்ராஜே கிட்டத்தட்ட ரோட்டுக்கு வர நிலைமைக்கு ஆளாகிட்டாரா. ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் இவ்வளவு கீழ்த்தரமா இவ்வளவு கீழே இறங்கி போறதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்த காரணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கிறங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க.
தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.